Hello friends, welcome to Devi's Kitchen. இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச fish fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மசாலா கொஞ்சம் கூட உதிராம மேலே நல்ல கிறிஸ்பியா உள்ள சாஃப்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி கலருக்காக, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/2 லெமன் பிழிஞ்சுக்கலாம். நான் வந்து 1/2 kg அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் 1 kg பண்ணுறதா இருந்தீங்கன்னா இதையே டபுளாக பண்ணிக்கோங்க மசாலாலாம். இப்போ இதில் அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. நம்ம அடுத்ததாக மீன் இதில் தடவி வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். அந்த பீஸை எடுத்து இப்படி மசாலாவில் வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா தடவியாச்சு. நம்ம இது பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மற்ற எல்லா பீஸ்லையும் நம்ம மசாலா எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து மசாலா மிக்ஸ் பண்ணும்போது மசாலா பிரியாமல் கரெக்டாக வரும். அதுக்காக இப்போ பாருங்கள் எல்லா ஃபிஷ்லையும் நம்ம மசாலா தடவியாச்சு. இது இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். எந்த அளவுக்கு மீன் நல்லா ஊறிச்சோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகியிருக்கு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்ச மீனெல்லாம் ஒன்றுன்னா பேனில் போடுறேன். பேனில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப எண்ணெய் போட வேண்டியதில்லை. கொஞ்சமாக 5 இல்லை 6 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம வறுத்தாலே நல்லா மீன் வறுபட்டுடும். இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி போடலாம். இன்னொரு சைடுக்கு திருப்பி போடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃபிஷ்ஷை நல்லா வறுத்துக்கோங்க. இல்லைன்னா மேலே நல்லா கலர் வரும், ஆனால் உள்ளே சரியாக வேகவே வேகாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடு 5 நிமிஷம் இன்னொரு சைடு 5 நிமிஷம் வேக விட்டோன்னா உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும். இப்போ இன்னொரு பக்கமும் நல்ல ஃபிஷ் வெந்திருக்கு. இன்னொரு வாட்டி இதை திருப்பி போட்டு 1 நிமிஷம் அளவுக்கு விட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்ல மீன் வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.